வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஜாப் அலர்ட் சீரீஸோட அடுத்த பார்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், அதாவது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். இதில் நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்எஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமில் தமிழில் ஒரு சில எக்ஸாம் தான் எழுத முடியும். அதில் இதுவும் ஒன்று. இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 40,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டியான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஒரு சிலர் கட் ஆஃப் என்ன வேறு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒருத்தங்க ஒரு சில ஜாபுக்கு எலிஜிபிளாக இல்லையா, எலிஜிபிளாக இருந்தால் இந்த எக்ஸாம் என்னால் கிராக் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத குயிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ண சீரீஸ். நீங்கள் டீட்டெயில்டாக இன்னும் இதை பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நான் நம்ம சேனலில் வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சீரீஸில் நான் 4 வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகே, அதில் சிஜிஎல் சப் இன்ஸ்பெக்டர், சிபோ சப் இன்ஸ்பெக்டர் இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன், அடுத்ததாக வந்து பேசிக் எலிஜிபிலிட்டிஸ், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் எந்த மாதிரி வேகன்சிஸ் வந்திருக்கு, கடந்த வருஷங்களில் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 2018 25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, கொரோனா பீரியட்லேயுமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸாமும் நீங்கள் கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். அடுத்தடுத்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் 100% வரும். ஓகே, ஒரு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 1600 சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக போயிருக்கு. பட் அடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதில் 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்று லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இன்னொன்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஜாப் தான். ஓகே, காலையில் போயிட்டு ஈவினிங் வர்ற மாதிரி தான் இருக்கும். நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 27 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்டினா 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நான் இப்படி சொல்லியுமே இது வித் ரிலாக்ஸேஷனானு ஒரு சிலர் கேட்குறீங்க. யோசிச்சு பாருங்கள், 27க்கும் 30க்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அடுத்து 32க்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறதுன்ட்டு புரியலை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடித்தவங்க இல்லைன்னா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் 12th எந்த குரூப் ஆனாலும் படிச்சுக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் 2 டயர் சிஜிஎல் எக்ஸாம் மாதிரி தான். எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், ஒரே மாதிரி எக்ஸாம் தான், ஒரே மாதிரி சிலபஸ். ஓகே, டயர் 1 டயர் 2. டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், இதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. டயர் 2ல் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதில் போஸ்டிங் வாங்க முடியும். இப்போ டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். இதில் 4 செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் செக்ஷனல் டைமிங் பற்றி தெரிய வரும். பட் கண்டிப்பாக வந்து செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் 25 கொஸ்டின், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 25 கொஸ்டின், ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் அதாவது ஜிகேலேருந்து 25 கொஸ்டின். ஸோ இந்த ஒவ்வொரு 25 கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு. தமிழ்லையும் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அடுத்து டயர் 2. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே வந்து மெயினாக 4 சப்ஜெக்ட் தான். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே தான். மேத்ஸில் 30 கொஸ்டின், அதுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து ரீசனிங்கில் 30 கொஸ்டின், அதுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் 40 கொஸ்டின், அதுக்கு 40 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஜிகேல 20 கொஸ்டின், அதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 15 கொஸ்டின், 15 நிமிஷம் வந்து டைம் கொடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து கேட்பாங்க. ஓகே, இதில் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ இந்த டோட்டலில், அதாவது 360 மார்க்குக்கு இருக்குதா 4 சப்ஜெக்ட், இந்த 360க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்குது. ஒரு 320 330க்கு மேலே எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இதில் 45 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதுக்கப்புறம் இதில் டைப்பிங் டெஸ்ட்டும் கம்பல்சரி உண்டு. ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, ஸோ மினிமம் 800 கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்லையும், மேக்ஸிமம் 15,000 கீ டிப்ரெஷன்ஸ் பர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்லையும் 15 மினிட்ஸ், அடுத்து ஒரு 10 மினிட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்தந்த போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டைப்பிங் கிளாஸ் போகணும், டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தே
டைப்பிங் கற்றுக்கிட்டாலும் போதுமானது. எப்படி வீட்டிலேருந்து டைப்பிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டயர் 2மே உங்களுக்கு தமிழில் இருக்கும், தமிழ் கொஷின்ஸ் அங்கேயுமே வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நான் காட்டுறேன், நீங்கள் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கோர்ஸில் இதை நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரீசனிங் இருக்கும், ரீசனிங்கில் இந்த டாபிக்ஸில் இருந்தால் உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் வரும். அடுத்து மேத்ஸில் அரித்மெட்டிக்கும் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு. ஸோ ஜிகேல உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே, கரண்ட் அஃபேர்ஸ், மற்றபடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒகாப்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் போர்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.